ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமையான இன்று ஜனவரி 8, 2025 பஞ்சாங்கத்தின் படி திதி 2:26 இரவு வரை நவமி, பின்னர் தசமி, நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் 4:29 மாலை வரை, பிறகு பரணி, யோகம் சித்தம் 8:23 இரவு வரை, அதன் பின் சாத்தியம், கரணம் கௌளவம் 2:26 மதியம் வரை, பிறகு செய்துளை 1:24 காலை வரை, பிறகு கரசை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைக்கு சமநோக்கு நாள், வளர்ப்பிறை. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 9:30 10 மணி வரை, மாலை 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10 மணிலேருந்து 11:30 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. குளிகை 10 மணிலேருந்து 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. கரணம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரை. சூரிய உதயம் 6:05. இன்னைக்கு சந்திராஷ்டம நட்சத்திரம் முஸ்திரம், அஸ்த நட்சத்திரம். திருக்குற்றாலம் ஸ்ரீ குற்றாலநாதர் பஞ்சமூர்த்திகளுடன் ரத உற்சவம். இன்னைக்கு திருப்பெருந்துறை ஸ்ரீ மாணிக்கவாசவர் ஊர்துவ தாண்டவ காட்சி. சிதம்பரம் சிவபெருமானுடைய ரிஷப வாகன புறப்பாடு. இன்றைக்கி ஆலயங்களில் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா காஞ்சிபுரம் மகாலீஸ்வரர் கோயில் ராகு கேது நாகதோஷ நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தலன் அப்படின்னு சொல்லலாம். சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் கன்னிராசிக்காரங்களுக்கு. இன்றைக்கி கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ரிஷபத்தில் குரு வக்ரமாக இருக்கார், கடகத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கார், கன்னிக்கேது, தனசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இந்த மார்கழி 24 வந்துருச்சு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க நட்சத்திரத்தை படி, இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா விநாயகருக்கு போயிட்டு விளக்கேற்றி வழிபடுங்க. அதே மாதிரி அபிஷேகம் அர்ச்சனை அப்படிங்கிறது மார்கழி மாதத்தில் உங்கள் நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பலனை எதிர்பார்க்காம, ஒரு விஷயங்களை எதிர்பார்க்காம நீங்கள் போயிட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். உங்களுடைய புதன்கிழமைகளில் புதன் ஹோரையில் பெருமாள் வழிபாடு மேற்கொண்டு வெற்றிகளை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதன்கிழமைகளில் ஏன் பெருமாளை வழிபடணும் அப்படின்னா மரகத பச்சை தான் போட்டிருப்பாங்க. அந்த மரகதம் அப்படிங்கிறதே புதன் காரகத்துவம் தான். புதன் எந்த இடத்துல பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணு கூட கிடைச்சிரும், ஆனால் புதன் கிழமை மாதிரி ஒரு நல்ல நாள் கிடைக்காது அப்படிங்கிறது தான் தாத்பரியம். இந்த மாதிரி நாளில் நீங்கள் பெருமாளை ஸ்ரீரங்க பெருமாளை வழிபடுறதும் மிகப்பெரிய விசேஷம். சுக்கிரனுடைய ஸ்தலமாக இருந்தாலும் புதன்கிழமையில் எந்த பெருமாள் கோயிலுக்கும் நீங்கள் போகலாம். அயன சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடும் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். யோசித்து செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களில் பொருளாதார சிக்கல் இப்போது இந்த காலகட்டத்தில் எல்லாமே அனுபவிச்சுட்ருக்கீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே இல்லாமல் போகும் அப்படிங்கிறது தான் நேர்த்தியான ஒரு விஷயம். உங்களுடைய படிப்பு மாணவர்களாக இருப்பின் சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. அதே மாதிரி நிறைய ஏற்றங்கள் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். தீபங்கள் ஏற்றும் போது உங்களுடைய வீட்டில் பொதுவாகவே காலையிலும் இரவு நேரங்களில் மாலை நேரங்கள்லையும் விளக்கேற்றி வழிபடுற வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பாக புகுவாள் அப்படின்றது. சில பேர் கேட்பீங்க, மேடம் எங்களுடைய வீட்டில் எப்போவுமே இருண்ட மாதிரியே இருக்குது அப்படின்லாம் கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வீட்டில் மகாலட்சுமி வரணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணிக்கணும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் காலையும் மாலையும் வீட்டை சுத்தம் பண்ணி அதன் பிறகு விளக்கேற்றி வழிபடணும். கிழக்கு பார்த்து விளக்கு ஏற்றி இந்த பூஜைகள்லாம் சொல்கிறாங்கல்ல, விடியற்காலை பூஜை, அதெல்லாம் பண்ணால் இன்னும் நல்ல பலனை கண்டிப்பாக இருக்கும்.
மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் அப்போது அமையும். அந்த விளக்கு ஏற்றுறது அப்படின்றது வீட்டில் வந்து சில பேர் எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றலாமா, தேங்காய் விளக்கு ஏற்றலாமா, அதெல்லாம் ஏற்றக்கூடாது. உக்கர தெய்வங்களுக்கு வெளியில் இருக்கிற கோயிலுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி செய்யணும். எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு பவர் இருக்கும். இப்போ பொதுவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா உக்கர தெய்வங்களை கும்பிடும் போது உக்கர தெய்வங்களுக்கு சக்தி அதிகம். வாராகி அம்மனை இல்லை அங்காள பரமேஸ்வரி கும்பிட்றீங்க, இல்லை கருப்புராயனை கும்பிட்றீங்க, மாடன் கும்பிட்றீங்க, ஏதோ ஒரு சாமி ஒரு காவல் தெய்வத்தை கும்பிட்றீங்க, உக்கர தெய்வத்தை கும்பிட்றீங்கன்னா பொதுவாக உக்கர தெய்வத்துக்கு கும்பிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நல்ல பலனை வாரி கொடுத்துட்டு போயிடும். ஆனால் இவங்கக்கிட்ட நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். எப்படின்னா அது சொல்லிவிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாது. கமிட்மெண்ட் அப்படின்றது கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது செய்யாமல் இருக்கக்கூடாது. ஒரு வழிபாடு மனசில் மனதார நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அது செய்யலைன்னா அப்புறம் குத்துதே குடையுதேன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோன்னா அப்படிலாம் இல்லாமல் உக்கர தெய்வங்களுக்கு பொதுவாகவே நான் சொல்கிறேன், புளி சாதம் செஞ்சு போடுவாங்க இல்லைங்களா காரமாக, அந்த மாதிரி புளி சாதத்தை வச்சு அன்னதானம் போடலாம். அதே மாதிரி மாவிளக்கு வைக்கலாம். எந்த ஒரு உக்கர தெய்வங்களுக்கு மாவிளக்கு வைக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும். இப்போ வீட்டில் படங்கள்லாம் வச்சுருப்பீங்க, தெய்வ படங்கள்லாம் வச்சுருப்பீங்க, சாமி படம்லாம். இந்த சுவாமி படத்துக்கு நல்லா தொடச்சிட்டு பன்னீரை வச்சு முதல் தண்ணி வச்சு தொடச்சிட்டு அப்புறம் பன்னீரை வச்சு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் நம்ம வைப்போம் இல்லையா, அந்த மஞ்சளில் கொஞ்சோண்டு பன்னீரை ஊற்றி ஜவ்வாது புனகு அக்தர்னு சொல்லி பூஜா ஸ்டோரில் கேட்டிங்கன்னா கூட கிடைக்கும். அந்த மாதிரி அந்த அக்தரு ஜவ்வாது புனகு இதெல்லாம் போட்டு கலந்து அந்த சாமிக்கு பொட்டு வச்சு பாருங்கள். சாமிக்கு பொட்டு வச்சு தாளம்பூ குங்குமத்தில், வாசனையான தாளம்பூ குங்குமத்தில் வச்சு இந்த செல்ஃப் இருக்கும் இல்லையா, அதுலேயும் இந்த பன்னீரை போட்டு தொடச்சி பச்சை கற்பூரத்தையும் தொடச்சி பச்சை கற்பூரத்தையும் அதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நீங்கள் வச்சு பாருங்கள் குங்குமம் போட்டு. அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாச்சும் குவியல் மாதிரி உங்களுடைய உணர்வு இருக்கும். அந்த இடத்துல நெகட்டிவ்னு ஒரு விஷயம் வருமா? வரவே வராது. பாசிட்டிவாக இருக்கும். அப்படி உங்களுக்கு சிறப்பான சில விஷயங்களை நடக்கிறதுக்கு துடைக்கிறதுக்குன்னே தனியாக வந்து ஒரு பாட்டில் இருக்குது. அதை நீங்கள் கேட்டிங்கன்னா நானே உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி துடைக்கிறதுனா அந்த சாமிக்கு மட்டும். அதே மாதிரி சாமி பொட்டு வைக்கிறதுக்கு எனக்கு இதெல்லாம் தெரியாது மேடம், உங்களுக்கு சிறப்பாக ஏதாவது ஒரு 16 பொருளை வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு அந்த மஞ்சள் குங்குமம் சந்தனத்தில் கலக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பொடியை உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அந்த பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அது உங்களுக்கு கொரியரில் அனுப்பப்படும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் எப்படின்னா அந்த பொடினால் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி குலதெய்வ அனுகிரகமும் உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பொடி அது என்ன பொடி அப்படின்னா 16 மூலிகை வகைகளில் உங்களுக்கு கொடுக்குறோம். தூபத்துக்கு தேவையான சாம்பிராணி விஷயங்கள் அதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா, பால் சாம்பிராணிலாம் போட்டிங்கன்னா ரொம்ப கோயில் மாதிரி ஒரு மனம் வரும். இப்போ இந்த 16 பொடி சொல்லியிருக்கேன்ல, இதை போய் நீங்கள் குங்குமம் போட்டால் வச்சிங்கன்னா கூட அந்த இடமே கோயில் மாதிரி ஒரு மணக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அது நீங்கள் இந்த அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணிங்கன்னா அந்த பொடி வந்து எப்படின்னா, அந்த கிரக சூழ்நிலையினால எனக்கு பொருளாதார நெருக்கடி இருக்குங்க, வீட்டில் நிம்மதியே இல்லை, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எது தேவையில்லாதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது, அதே மாதிரி வீட்டில் நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே இந்த 16 வகை பொடியை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு அது மஞ்சள் மஞ்சளோட கலந்து மஞ்சள் சந்தனத்தோடு கலந்துட்டிங்க சாமி படங்களுக்கு வச்சுட்டு வாங்க. அதன் பிறகு உங்கள் வீட்டில் நடக்கிற மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்க. அந்தளவுக்கு அது ஹையர் ஹேண்டாக இருக்கும். நிறையா இருக்கும் அந்த மூலிகை பொடியில். அந்த பொடியை உங்களுக்கு அனுப்பி வைக்கும்போது நீங்கள்
பன்னீரில் தான் அதை கலக்கணும். பன்னீரை கலக்கி நீங்கள் வச்சு பாருங்கள், குலதெய்வம் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். மகாலட்சுமி எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இது மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். அப்படிப்பட்ட பொடி 16 மூலிகை வகைகளும் உங்கள் வீட்டில் சப்த ரிஷிகளுடைய அனுக்கிரகம், தெய்வத்தோடைய அனுகிரகம், முக்கியமாக மகாலட்சுமி சுக்கிரனுடைய அனுக்கிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது மாதிரி சில விஷயங்களில் நான் தினமும் உங்களுக்கு டிப்ஸாக கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப விஷயம் என்னென்னா, அந்த பொடியெலாம் எதுக்குங்க போடணும் அப்படின்னா, பொடியை போட்டு நம்ம கலந்து நம்ம ஏன் சாமிக்கு வைக்கணும் அப்படின்னா, மஞ்சள் குங்குமம் மட்டும் சாமிக்கு வைக்கக்கூடாது. வெறும் மஞ்சள் குங்குமம் அதோடு கலந்து சில விசேஷமான பொருள்கள் இருந்தால் மட்டுமே அந்த வீட்டில் ஒரு குலதெய்வ அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இவங்க கொடியை யாரும் அசைக்க முடியாது. இல்லாட்டி ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே போய் கொண்டு இருக்கும். அதனால் நிம்மதி சந்தோஷம் இருக்க அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸை நீங்கள் சொல்லுவீங்க. இப்போது சந்திரனுடைய அடிப்படையில் அவரவர் ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்க பொறுமையாக கடந்து போகக்கூடிய நாள். இந்த பொறுமையானா எச்சரிக்கையும் இருக்கணும், கவனமும் இருக்கணும். சந்தோஷம் கொண்டாட்டம் அப்படிங்கிறதுலாம் கலந்துக்கிட்டு சில விஷயங்களில் நீங்கள் ஒரு சில சேஞ்சஸை அனுபவிப்பீங்க. இன்றைக்கி டெபிட் வராதவங்க, அதாவது கடன் வசூலிக்காதவங்களுக்கெல்லாம் கடன் வசூலிக்கப்படும். மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அனைத்து துறையிலுமே வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இருந்தாலும் உங்களுடைய பப்ளிசிட்டிக்காக உங்கள் சில விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு தவறான ஒரு செயல்களை நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய சோர்வுகளை கொடுத்துரும், நெருக்கடிகளை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குது. உங்கள் தசா புத்தி அந்தரங்கள் கண்டிப்பாக என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ராகு திசை அந்தரம் அப்படின்னு நடக்குதுன்னா நிறைய விரயங்கள் நடக்கும். அதுவே பிரச்சனையை உருவாக்கக்கூடியதாக கண்டிப்பாக உருவாயிடும். அதனால் பார்த்து இருந்துக்கோங்க. மேஷராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று துளசி மாலை அணிவிக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷப ராசிக்காரங்களுக்கு அன்பு அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் அன்பு மலை உங்கள் மேலே பொழியும். அதே மாதிரி உங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது மென்மேலும் வளர்ச்சிகளை கொடுக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எங்கெங்க எங்களுக்கு 11ஆம் இடத்து சனி வந்திருக்கு, நல்லது பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ரிஷபத்தில் குரு இருக்குது. குரு உங்கள் தலையில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ எப்போவுமே ஜென்ம குரு வனவாசம், சரிங்களா? அதாவது மன அழுத்தம், மன இறுக்கத்தை கொடுக்கும். தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை நீங்களே மாட்டிப்பீங்க. 16 வருட ஜென்ம குருவை அப்போ தான் 14 வருடங்கள் ராமர் காட்டுக்கு சென்ற இது உங்களுக்கு தெரியும். ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வனவாசமான வாழ்க்கையை ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து கஷ்டப்படுத்தும். நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்குமா அப்படின்னா பொருளாதார ரீதியாக கொடுத்தாலும் மன அழுத்தத்தையும் மன இறுக்கத்தையும் அதிகமாக கொடுக்கறதுனால சரியான முடிவு எடுக்க முடியாது. மேரேஜ் போன்ற விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதற்கான ஸ்தான பிராப்தம் குருக்கிட்ட உங்களுக்கு வரணும். மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கும். ரிஷபம் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த சனி திசை, ராகு திசை அப்படின்னு ஏதாவது ஒரு திசைகள் நடக்கும். பொதுவாக ராகு திசை உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா பொதுவாகவே ராகு நல்லது பண்ணுமா அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் பார்க்கணும். ராகு திசை பொதுவாகவே எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுமானா ஒரு சில பேருக்கு ரொம்ப ரொம்ப ராஜயோகத்தை கொடுக்கும். ஓவர் நைட்டில் பெரிய ஆளாயிடுவாங்க. இல்லை ராகு புத்தி, ராகு அந்தரம் இதெல்லாம் நடந்துச்சுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான ஒரு இதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 12 காலபுருஷனுக்கு 12 உங்களுக்கு ராகு இருக்கிற உங்களுக்கு நிறைய ஒரு விஷயங்களை மாற்றங்களை அதை கொடுக்கும். மீனத்தில் ராகு இருக்கும்போது உங்களுக்கும் நல்ல ஒரு குரு வீட்டில் ராகு. அப்போ குரு ஏங்க உங்களுக்கு ஜென்மத்திலே இருக்கிறார். அப்படிங்கும்போது இந்த ராகு உங்களுக்கு நன்மையை செய்வார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ராகு திசை ராகு புத்தி உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா ராகு அவயோகமாக உங்கள் திசை நடந்துச்சுன்னா தான் பிரச்சனை. மற்றபடி ராகு மிக நல்லதை கொடுப்பார். அதே மாதிரி குரு திசை ஒரு சில பேருக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாக குரு நல்லது பண்ண மாட்டார். ஒருவேளை குரு திசை இப்போ நடக்குதுன்னா 100% மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்.
உங்களுக்கு சரியான முடிவு எடுக்க முடியாது. காமனாக ஒரு ஆப்போசிட் முடிவு அப்படிங்கிறத எடுப்பீங்க. இதனால் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது அனுபவிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நெருக்கடியை சந்திச்சிட்ருக்கவங்க இந்த திசாபூத்திகளை கணக்கிட்டு அதன் பிறகு திசாபூத்திகள் தகுந்த தசாநாதனை வழிபடுறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுப்போம். ரிஷபராசிக்காரங்க பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு சென்று வருவது புதன்கிழமையில் ரொம்ப நல்ல பலனை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ரீரங்க பெருமாளை நீங்கள் போய் வேண்டிட்டு வர்றது ரொம்ப திருச்சியில் இருக்க ஸ்ரீரங்க பெருமாளை ஒரு தடவை தாயாரோட மகாலட்சுமி தாயாரோட வழிபட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பிரம்மாண்டத்தை அது கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றிகளை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கடவுளோட அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க போட்டி பொறாமை சங்கடம் கஷ்டம் அப்படிங்கிறதுல ஏற்படக்கூடியதாகவும் போட்டி அதிகப்படுத்திக்கக்கூடியதாகவும் போட்டி தேர்வுகளில் கலந்துக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி அமையும். மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே இப்போ சொத்து சுகம் சேர்க்கறதில் ரொம்ப முனைப்பாக இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்க போகுது. அதனால் ஒரு சில அழுத்தங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். உங்களுடைய உத்தியோகம் நல்ல நிலையில் போகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இப்போது அமையக்கூடிய நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது அமையும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் ராகு திசையோ குரு திசையோ சனி திசையோ நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன திசை நடந்துட்டுருக்குன்னு முதல்ல ஒரு நாலேஜ் எல்லாத்துக்குமே வேணும். ஒரு நாலேஜ்னால் இப்போ டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திசாபுத்திகள் என்ன அப்படிங்கிறது நாங்கள் கணிச்சு சொல்லிடுவோம். அந்த திசாபுத்திகள் படி உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களை கொடுக்கறதுக்கு அது காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த திசா புத்திகள் ஒரு காரணம். சுக்கிர திசையோ ராகு திசையோ குரு திசையோ சனி திசையோ எந்த திசை உங்களுக்கு நடக்குதுன்னு முதல்ல செக் பண்ணிட்டு, ராகு திசையாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது யோகத்தையே கொடுத்தாலும் சரி அவயோகத்தையே கொடுத்தாலும் சரி, ஒரு சர்ப கிரகமோ ஒரு தீய கிரகங்களோ அது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எதுவுமே இருக்காது. அதே மாதிரி குரு அப்படிங்கும் போது ஒரு நல்ல சுபகிரகம், அவர் மாதிரி ஒரு தீமையை கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. அது மாதிரி அந்த திசாபூத்திகளை பார்த்து முடிவெடுக்க வேண்டும். இதுதான் உண்மையான விஷயம். மிதுன ராசிக்காரங்க இந்த திசாபூத்தியை செக் பண்ணி உங்களுக்கு என்ன காலங்கள் நடந்துகிட்ருக்கோ அந்த திசாநாதனை வழிபடுறது. இப்படின்னு சனி திசை அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். புதன் திசை அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய குரு திசை அப்படின்னா உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு சென்று வருவது. அதே மாதிரி ராகு திசை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வழிபாடுன்னு சொல்லும் போது அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் மாதிரி அந்த ஒரு உக்கர தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வெற்றிகளை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துக்கின்றேன். நன்றி. கடகராசிக்காரங்களுக்கு அச்சம் மிகுதியில் ஒரு சில தவறான ஒரு விஷயங்கள் பண்ணுவீங்க. 250 நாட்கள் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். இந்த அஷ்டம சனியினால் பாதிப்பு ஏற்படக்கூடியதாகவும் சில பேருக்கு திசா புத்திகள் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கக்கூடிய விஷயமும் இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை புதன் திசை கேது திசை அது சூரிய திசை சந்திர திசை அப்படின்னு நடந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகளை அது கண்டிப்பாக கொடுக்கும். சுக்கிர திசையும் பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் பொருளாதார ரீதியான ஒரு சில அழுத்தங்கள்லேருந்து வெளிப்பட்டு பொருளாதாரம் நல்லா ஆகக்கூடிய விஷயங்களை இந்த சுக்கிர திசையோ சுக்கிர அந்திரமோ சுக்கிர புத்தியோ கொடுக்கும் கண்டிப்பாக. இதில் அவயோக திசை ஏதாவது நடந்தால் அது மட்டும்தான் பிரச்சனைகளை கொடுக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டம சனினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஸ்தான பிராப்தம் நாள் மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். இது அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு சில சொல்யூஷன்ஸ் இன்றைக்கி கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்கிறேன். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி சிம்மராசிக்காரங்க இருப்போங்க. உங்களுடைய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றிகளை கொடுக்கும். ராகு குரு சனி திசை ஏதாவது நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அது யோகமாக அவயோக திசை நடந்துகிட்ருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அப்படி செக் பண்ண தெரியல அப்படின்னா ஆஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாக திசா புத்திகள் பொறுத்தே ஒரு சில மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இந்த நேரத்தில் செவ்வாய் புத்தி யாருக்காவது நடந்துகிட்ருக்கு அப்படின்னு ராகு திசை அப்படி நடந்துட்டு
நடந்துகிட்ருக்குன்னா செவ்வாய் திசையினால் ஒரு சில அவமானங்கள், அதே மாதிரி உடல்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள், அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கக்கூடியதாகவும், வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயமும் சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ராகு திசையாக இருந்தாலும் இருக்குது, 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி திசை நடந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு, ஏற்கனவே அஷ்டம சனியை நோக்கி போகக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மேற்கொண்டு வருகின்ற இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும், மாற்றத்தை கொடுத்துரும். அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே வழிபாடுகளாக சரியாகக்கூடியது புதன்கிழமையில் புதன் உரையில் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு உத்தமமான பலனை கண்டிப்பாக கொடுத்துரும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆதரவு அதிகரிக்கும். இன்றைக்கி பொருளாதார நிலையான ஒரு விஷயங்கள் நடக்கும். பிரம்மாண்டத்தை நோக்கி உங்களோட பயணம் இருக்கும். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு சனி திசை ஏதாவது ஏற்பட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வருகின்ற கண்டக சனியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி நாள் உங்களுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு கேது என்றைக்கு உங்களை விட்டு மே மாதம் போதும் அன்னையிலேருந்து தான் உங்களுக்கு ஒரு நல்ல பிரச்சனைகள் எல்லாம் விடுதலை கொடுக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி அதற்கான ஒரு சில விஷயங்களை யோசிப்பீங்க. அதற்கான ஆதரவுகள் பல வழிகளில் உங்களுக்கு வரும். இப்போ பணம் பல வழியில் வரும். பொருளாதார நிலை அப்படிங்கிறது வெற்றிகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், இதுவரைக்கும் இந்த தொழிலில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படும். உத்தியோகத்தில் நல்ல மேன்மை கொடுக்கும். மற்றவர்களுடைய பாராட்டு புகழ் அப்படிங்கிறது கிடைக்கும். மறைமுக எதிரிகள் மிகப்பெரிய தொல்லைகளை ஏற்படுத்தக்கூடியதாக கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் சனி திசை அபயோக திசை ஏதாவது நடக்குதா அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த திசைகள் நடந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இந்த திசைகள் தசாநாதனை வழிபடும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை அது கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் ஒரு சில கவனங்கள் தேவைப்படும். கன்னிராசிக்காரங்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்களுக்கு தன பிராப்தம் அப்படிங்கிறது இன்றைக்கி உண்டாகக்கூடிய நாளாகவும், பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாளை நீங்கள் சொல்லலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு சில ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, காசு விஷயத்தில், பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியதாகவும், யாரை நம்பியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாமல் இருக்கிறதும், தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ போட்டிங்கன்னா இந்த சனி திசை, ராகு திசை, குரு திசை ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தை நம்ம சொல்லலாம். மற்றபடி நார்மலான திசைகள் உங்களுக்கு யோக திசையாக இருந்துச்சுன்னா எந்த இஷ்யூஸுமே இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். அதை உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு என் நம்பருக்கு கால் பண்ணலாம். சில பேருக்கு திசா புத்தின்னா என்னன்னே தெரியல. திசா புத்திகள் அப்படின்னு சொல்லும் போது தான் ஒருத்தர் மனித வாழ்க்கையில் அது ஒரு இம்பேக்ட் கொடுக்க வேண்டியது. இப்போ ஒருத்தருக்கு 7.5 சனி நடந்தால் அவங்களுக்கு எவ்வளோ சங்கடங்கள் பிரச்சனைகள் வருமோ அதே சனி திசை 19 வருஷத்தில் கொடுக்கும். அந்த 19 வருஷம் சனி திசையை நீங்கள் எப்படி கடக்கணும் அப்படிங்கிறத விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புதன் திசை நடக்குதா, இல்லை யோக திசைகள் நடக்குதா, அவயோக திசைகள் நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்படி பார்த்தீங்க மட்டும்தான் நீங்கள் துலாம் ராசிக்காரங்க எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. திசாபுத்திகள் நல்ல யோகமாக இருக்கும்போது மட்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்ற பலனை கண்டிப்பாக கொடுத்துரும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நிம்மதி கொடுக்கக்கூடிய நாள். ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கிறதுனால தாயாரோட உடனே தாய்க்கு பிரச்சனை, தாயால் பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாகவும், வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியதாகவும், உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது நிறைய விஷயங்களை யோசித்து போகாமல் உங்களோட டார்கெட் டெஸ்டினேஷனை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. நிறைய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. இந்த கொஞ்ச நாளில் உங்களுக்கு விடியலை நோக்கியும் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய குலதெய்வ வழிபாடின் மூலமாக மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். வண்டி வாகனம் எடுக்கும்போது ஸ்ரீராம் ஜெயராம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல ஒரு தடை தாமதங்கள் இல்லாத ஒரு பயணமாக, நீண்ட பயணமாக, நல்ல பயணமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சில
பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாக்கக்கூடியதாகவும் அதன் மூலியமாக உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற பிரச்சனைகள் பெருசு பண்ணாமல் இந்த ராகு புத்தி, ராகு திசை, ராகு அந்தரம், அது மாதிரி சனி திசை, குரு திசை அப்படின்ற பிரச்சனைகள் இருந்தால் அது யோகமாக அவயோகமானு செக் பண்ணிக்கோங்க. அதனால் சில விஷயங்களும் உங்களுக்கு நல்ல நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்கள் வெற்றிகளை அதிகரிப்படிக்கும். உச்சராசிக்காரங்களுக்கு இந்த கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி எந்த ஒரு முயற்சிகள் எடுக்கும் போது ஒரு சில கவனங்கள் இருக்கும். மறதினால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும். கவனம் இல்லாமல் ஒரு சில இஷ்யூஸ் வரக்கூடியதாக இருக்கும். அதனால் தனுசு அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நாளாகவும், இன்றைக்கி நவமி திதி அப்படின்னா ராமர் வழிபாடு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி பொதுவாகவே ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் யோசிக்காமல் செய்கிற ஒரு சில விஷயங்களை இன்றைக்கி வெற்றிகளை அதிகப்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். ஆனால் அதில் மூலியமாக சில இன்டைரக்ட் எனிமீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் அமையும். மறைமுக எதிரித்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாக நல்லா கவனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. வண்டி வாகனங்களில், அதே மாதிரி அரசாங்க விஷயத்தில், அந்த டிரான்சாக்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக புதன்கிழமை புதன் உரையாக உங்களை பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும். குலதெய்வ வழிபாடை ஆட் பண்ணிக்கோங்க, அதுவே நல்ல ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க உற்சாகம் கரைப்புரண்டோடும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டிருக்கிறது. அனைத்து துறையிலே உள்ள மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சில உற்சாகமான சூழ்நிலை, உங்களை நம்பி வரக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் அப்படிங்கிறது நடக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு நல்ல சுறுசுறுப்பான ஒரு படிப்பு விஷயங்களில் நல்ல மாற்றங்களை சந்திப்பீர்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள், தேர்ச்சி பெறுவீர்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போது செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை அப்படின்னு எந்த திசை இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த திசையை பொறுத்தே இந்த பலன்கள் மாறும். இந்த திசைகள் யோகமாக இருக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. இது அவயோக திசையாக இருந்தால் இந்த 7.5 சனியோடு சேர்ந்து அதுவும் ஒரு சனியாக ஒரு பாதிப்புகளை அதிகமாக கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் செக் பண்ணிட்டுருங்க. இது செக் பண்ண தெரிலனாலும் எனக்கு அஸ்ட்ரோ கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன திசா புத்திகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதும் இவ்வளோ விரிவாக நாங்கள் விளக்குறோம், டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுவோம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியதாகவும், வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கக்கூடியதாகவும், மிகப்பெரிய ஏற்ற பலனை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். இன்றைக்கி ஒரு சில விஷயங்களில் கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் தரக்கூடியதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாகவும், பண பற்றாக்குறை அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாகவும், கண்டிப்பாக ஒரு சில குடும்பத்தில் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியது, சண்டை சச்சரவுகள், மகன் மகளுக்கு ஏற்படுகின்ற சில பாதிப்புகள் இதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். இப்போது ஜென்ம சனி கொஞ்சம் கொஞ்சமாக விலகக்கூடிய காலகட்டத்தினால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சியோடலாம். அந்த அளவுக்கு திசா புத்திகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குங்க. ராகு குரு சனி திசை ஏதாவது நடந்துட்டு இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். 30 வயசுக்குள்ளே இந்த ஜென்ம சனி, இந்த சனி 7.5 சனி வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஆட்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது மங்கு சனி. அந்த மங்கு சனி காலங்களில் ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இருந்தாலும் அந்த விஷயங்களை செஞ்சே ஆகும். அதனால் மகர ராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீனராசிக்காரங்க ஆக்கம் பெரும் மூச்சு விடக்கூடியதாகவும், ஆக்கப்பூர்வமான பணிகளை இன்றைக்கி சாதனை படைக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி உருவாகும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றது நான் சொல்லுவேன். இயல்பான விஷயத்துக்கு மாறி ஒரு சில விஷயங்களை நீங்கள் கெடுபடியாக வர்றது அப்படிங்கிறது நல்ல பிரச்சனைகள் அல்ல. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் மகிழ்ச்சி வரக்கூடியதாகவும், கல்வியில் நல்ல ஒரு மேன்மை கொடுக்கக்கூடியதாகவும், 7.5 சனி 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரிலேஷன்ஷிப், லவ் மற்ற அது மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு செகண்ட் ரவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா
நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும், வண்டி வாகனம் அப்படிங்கிறது சேரக்கூடியதாகவும், மிகப்பெரிய ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு தரக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. திசாபுத்திகள் நல்லா போயிட்டு இருந்ததுன்னா எந்த ராசிக்காரங்களுக்கு யோகமாக அபயோகமானு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு மாற்றங்களே உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். அபயோக திசையாக இருந்தால் அதுக்கு தகுந்த பலனை எப்படி வழிபாடு பண்ணணும், பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் சொல்லித் தருவேன். இல்லை எனக்கு திசாபுத்திகள் யோகமாக இருக்குது அப்படின்னா அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.